Hello, 8th standard. Today we are going to see about, this is John here, exercise 3.3, third sum, first subdivision. So before going into the sum, we recall what are the identities we see here already. So the identities are a plus b the whole cube is equal to, what is that is a cube plus 3a square b plus 3ab square plus b cube. இது வந்து ப்ளஸ் எடுக்க வரும்போது நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம மைனஸ் யூஸ் பண்ணும்போது a minus b the whole cube is equal to a cube. இல்லை ஆல்டர்னேட்டிவ் இருக்க எல்லா டேர்ம்ஸையும் நம்ம மைனஸ் போட்டுக்கோம். ஸோ மைனஸ் 3a ஸ்கொயர் b. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னது? இது ஆல்டர்னேட்டிவ் இங்கே ப்ளஸ் தான் வரும். ப்ளஸ்ஸு 3ab ஸ்கொயர். இங்கே அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னது? அடுத்து வந்து மைனஸ் b cube. இது நம்ம ஈஸியான ஃபார்முலா நான் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சம்மை செய்ய போகிறோம். வாட் இஸ் தட் இஸ் பிகாஸ் நடுவில் வந்து இங்கே 5 minus x the whole cube இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் 5 minus x the whole cube. ஓகேவா? ஸோ நடுவில் வந்து இந்த சப்ராக்ஷன் சைன் இருக்கனால நம்ம இந்த செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். a minus b the whole cube is equal to, அதாவது ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ 5 minus x the whole cube is equal to, ஸோ இந்த 5 இந்த டேர்மை வந்து நம்ம இதை ஏன்னு எடுத்துப்போம். இந்த எக்ஸ்ன்ற டேர்மை வந்து நம்ம பின்னு எடுத்துப்போம். ஸோ வி கோ இன்சைட் த ஃபார்முலா ஹியர். The formula is a minus b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இது ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் தான். இதில் பாசிட்டிவ், இதுலேயும் பாசிட்டிவ் தான் இருக்கும். இதில் நெகட்டிவ் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் மட்டும் நான் வச்சு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன டேர்ம்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னா இட் இஸ் 5 minus x the whole power 3 is equal to, அப்போ எங்கெல்லாம் நமக்கு ஏ டேர்ம் வருதோ அங்கே 5 எழுதுவோம். ஸோ இட் இஸ் 5 cube minus what is that is 3 into what is that is it is 5 square. what is that is b யோட டேர்ம் என்னது? b யோட டேர்ம் வந்து நமக்கு எக்ஸ்ன்னு சொல்லியும். அப்போ வேறு எக்ஸ் மட்டும் போடுவோம். ப்ளஸ்ஸு what is that is 3 into ஏ டேர்ம் வந்து என்னது 5, இது வந்து எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து என்ன எழுதணும்னா பி டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு எழுதுவோம். எக்ஸ் த ஹோல் பவர் 3. இப்போ தனித்தனியாக பிடிச்சி எழுதிடுவோம். ஓகே, 5 cube அப்படின்னா என்னது? 5 into 5 into 5. 5 5 25 நமக்கு தெரியும். 25 5 125 நமக்கு தெரியும். ஸோ டேரெக்டாக வந்து இதில் 125 போட்டுக்கிறேன். மைனஸ் இங்கே 5 ஸ்கொயர்ன்றது என்னது? 25. ஸோ 5 ஸ்கொயர்ன்றது 25. ஸோ 25 into 3. ஸோ 25 3 சார். ஸோ 3 5 15. வாட் இஸ் சரி 3 2 6 7. ஸோ 75 வருது. ஸோ இது வந்து 75 எக்ஸுன்ற வேல்யூ ப்ளஸ்ஸு அடுத்து என்னது 3 5 15. ஸோ இட் இஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிடலாம். மைனஸ் எக்ஸ் பவர் 3. இன்னொரு டேர்ம் அப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு பவர் வந்து மேலேருந்து அப்படி ரெடியூஸ் ஆகிற மாதிரியே கொண்டு போகணும். அதுதான் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் எக்ஸ் கியூப். ஓகேவா? அடுத்து என்னது ப்ளஸ் 15 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து மைனஸ் 75 எக்ஸு ப்ளஸ் 125. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ் டேர்மில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் நெகட்டிவ் டேர்மில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு மல்டிப்ளை பை வாட் இஸ் தட் இஸ் -1. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இது எல்லாத்தையும் -1 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ -1 into மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எக்ஸ் பவர் 3. இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இஸ் மைனஸ் ஆயிரும். ஸோ அப்படியே நீங்கள் சைனை சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான். ஹை கிளாஸ் போகும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி சம்ஸ் வரும்போது நம்ம அப்படியே சைனை சேஞ்ச் பண்ணிட்டு எழுதிட்டே போவோம். ப்ளஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 75 எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் 125. ஸோ இதுதான் வந்து அந்த உங்களோட எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி 5 minus x the whole power 3 ஓட எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா? ஸோ we have finished the first subdivision. Okay, now we go for your second subdivision. now second subdivision என்ன கொஸ்டின் இருக்காங்கன்னா it is 2x minus 4y the whole power 3. ஸோ நம்ம எழுதிக்குவோம். ஸோ what is that is 2x minus 4y the whole power 3. ஸோ இந்த 2x ஃபுல் டேர்மையும் நம்ம அதை ஏன்னு எடுத்துப்போம். இந்த 4yன்ற டேர்மை ஃபுல்லாகவே நம்ம பின்னு எடுத்துப்போம். நடுவில் மைனஸ் இருக்குது. ஸோ a minus b the whole cube. அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? இந்த ஃபார்முலா a minus b the whole cube ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம எழுதிக்குவாங்க ஐடென்டிட்டியை. ஸோ வாட் இஸ் தட் இஸ் a minus b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. ஸோ நம்ம ஐடென்டிட்டி நல்லபடியாக தெரியணும்.
ஸோ விச் இம்ப்ளைஸ் அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அது 2x minus 4y இது ஹோல் பவர் 3 தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இப்போ 2x இருக்கிறதுல நம்ம என்ன தான் ஏ எங்கெல்லாம் வருதோ நம்ம 2x நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். ஸோ 2x the whole power 3 minus 3 into 2x the whole square into 4y plus 3 into a டேர்ம்னது நமக்கு 2xன்னு தெரியும். ஸோ 2x b டேர்ம் வந்து 4y the whole square minus b cube நம்ம 4y. ஸோ இட் இஸ் ஸோ 4y the whole power 3ன்னு எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா இந்த கியூபை உள்ள கொண்டு வரணும். ஸோ இட் இஸ் 2 power 3 x power 3 minus what is that is 3 into what is that is 2 square x square அடுத்து வந்து 4y plus 3 into 2x into 4 square y square. ஓகேவா? மைனஸ் இங்கே என்ன ஆச்சுன்னா 4 power 3 y power 3. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன மாறுதுன்னா which is equal to ஓட்டமாக எழுதுவோம்னா 2 power 3னா 2 into 2 into 2 2 2 சார் 4 4 2 சார் 8. ஸோ இட் இஸ் 8x கியூப்னு வரும். ஓகேவா? மைனஸ் 3 into இங்கே பாருங்கள் 2 ஸ்கொயர் இருக்குது. 2 ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் இன்ட்டு 4y அப்படின்னு வரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னா 3 into 2x into 4 ஸ்கொயர்ன்றது 16 4 4 16. ஸோ 16y ஸ்கொயர் ஆயிடுச்சு. மைனஸ் 4 power 3ன்றது என்னது? ஸோ 4 into 4 into 4. ஸோ இட் இஸ் 4 4 16 into 4. 16 4 சார் எவ்வளோ? தட் இஸ் 64. ஸோ 16 4 சார் 6 4 சார் 24. ஓகே 4 1 சார் 4 5 6 64 தான் உங்களோட ஆன்சர். ஸோ அப்போ இது என்னாச்சுன்னா இட் இஸ் 64y power 3 ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு கியூப் இருக்குது, இங்கேயும் ஒரு கியூப் இருக்குது. ஆனால் கீழே வந்து பேஸ் வந்து நமக்கு எக்ஸ் இருக்குது, இங்கே பேஸ் வந்து ஒய் இருக்குது. அது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ண முடியாது. இது ஒரு பெரிய ஈக்குவேஷனாகவே வரும். ஸோ ஹியர் யூ ஹேவ் டு கோ அண்ட் ரைட் திஸ் ஒன் as 8x cube மைனஸ் அப்படி எழுதிக்கும். ஃபஸ்ட்டு எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 3 4 சார் 12 12 4 சார் எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ இட் இஸ் 12 4 சார் 4 2 சார் இட் இஸ் 8. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 4 1 சார் 4. ஸோ த ஆன்சர் இஸ் ஹியர் இஸ் இட் இஸ் 48. ஸோ மீதிக்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது வந்து என்னென்னா 3 2 சார் 6 6 16 சார் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ 16 6 சார். ஸோ 6 6 சார் 36. ஓகேவா? 6 1 சார் 6 7 8 9. ஸோ இட் இஸ் 96னு வருது. ஸோ அப்போ இங்கே முன்னாடி நம்ம ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 96 எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதும் மைனஸ் 64y பவர் 3. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது. இது வேறு வேறு டேர்ம்ஸ், அதனால் இதோடய நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன் அப்படின்னு முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா இன்னும் அதை சால்வ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வாட் இஸ் தட் இஸ் இது எல்லாமே 4 டேபிள் அடங்கும், இல்லை 2 டேபிள் அடங்குமான்னு பாருங்கள். ஸோ இட் இஸ் வாட் 8 டேபிள் அடங்குமா பார்ப்போம். 48 மீன்ஸ் so 48 means 48 divided by 8. So எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ வாட் இஸ் தட் இஸ் இங்கே 8 இருக்குது, இங்கே 8, இங்கே 48, இங்கே 96, இங்கே 64. எல்லாமே வந்து உங்களோட 8 டேபிள் அடங்கிடும். ஸோ ஹியர் 8 6 ஆர் 48. ஓகேங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா டிவைட் பை த ஹோல் ஈக்குவேஷன் பை 8th டேபிள் அப்படின்னு பண்ணிங்கன்னா என்ன ஆகணும் இந்த ஈக்குவேஷனு? இது 8/8 வந்து வெறும் எக்ஸ் கியூப் மட்டும் வரும். மைனஸ் 48/8 வந்து 6 ஆயிரும். எல்லாத்தையும் நம்ம 8 டேபிளில் டிவைட் பண்ணணும். ஸோ இட் இஸ் 6x ஸ்கொயர் ஒய். 96ன்றது நமக்கு தெரியும். வாட் இஸ் தட் இஸ் 96ன்னா டிவைட் பை 8 பண்ணுவோம். ஸோ ஹியர் இட் இஸ் 1 சார் 8 சார். ஸோ ரிமைண்டர் வந்து 16. ஸோ 8 2 சார் 16. ஸோ அப்போ 12 டைம்ஸ் அடங்குது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா இது வந்து ப்ளஸ் 12x ஒய் ஸ்கொயர் மைனஸ் 64ன்றது 8 8 64. ஸோ அப்போ 64/8 வந்து எவ்வளோ வரும்னா அது 8 ஆயிரும், 8y கியூப். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட சொல்யூஷனாக இருக்கும். இந்த சொல்யூஷன் அந்த 2x - 4y
the whole power 3யோட ஈக்குவேஷனோட ஆன்சர் வந்து இதுதான் இருக்கும். ஸோ இதை டிவைட் பண்ண முடிஞ்சுன்னா டிவைட் பண்ணிடணும் கடைசியில். சரிங்களா? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 12xy ஸ்கொயர் மைனஸ் 8y கியூப் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் யுவர் செகண்ட் சப்டிவிஷன். ஓகே. ஸோ now we go for the third subdivision now. Third subdivision question பாருங்க. What is the question is AB minus C the whole cube. ஸோ அப்போ இதில் தேர்ட் சப்டிவிஷன் நான் எழுதிக்கிறேன். What is that is AB minus C the whole cube. ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே இந்த டேர்ம் ஏபி ஃபுல்லாகவே நம்ம ஏ டேர்மாக எடுக்கணும். இந்த சிஏ ஃபுல்லாகவே நம்ம இது பி டேர்மாக எடுப்போம். ஸோ அப்போ எப்பவும் போல் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலானது மைனஸ் இருக்குது, அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் அந்த ஐடென்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். இதுதான் வந்து அந்த ஐடென்டிட்டி. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஏ இடத்துல ஏபி போடணும், பி இடத்துல சி போடணும். த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இப்போ ஏ எங்கெல்லாம் வருதோ அங்கே ஏபி த ஹோல் கியூப்னு எழுதிக்கும். மைனஸ் 3 இன்ட்டு ஏபி த ஹோல் ஸ்கொயர், பி இடத்துல நம்ம சி எழுதணும். ஸோ சி ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த ஏ எடுக்கிறதுல நம்ம செய்யணும் ஏபின்னு எழுதணும். ஃபிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் இது சி ஸ்கொயர் மைனஸ் இது என்ன ஆகும்னா சி த ஹோல் கியூப் ஆயிடும். இது மட்டும் நான் கரெக்டாக நேம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ வச்சு சீக்கிரம் அப்போ கியூப் உள்ள கொண்டு போயிடுவோம். ஸோ ஏ கியூப் பி கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி தனித்தனியாக எழுதிக்கோங்க. ப்ளஸ்ஸு 3ab சி ஸ்கொயர் ஆகிடுச்சு மைனஸ் சி கியூப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகே. ஸோ இது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏபி தான் இருக்குது, இங்கே சி ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் சி கியூப் இருக்குது. ஸோ இதோட நம்ம அந்த சொல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் யுவர் தேர்ட் சப்டிவிஷன். ஓகே. Now we go for your what is that is fourth subdivision. இந்த லாஸ்ட் சம்ஸில் நம்ம பார்க்கும்போது ப்ளஸ் பண்ணி எழுதணும். இங்கே இந்த சம்மில் we have to find out what is the fourth subdivision நம்ம எடுக்க போகிறோம். ஸோ what is that is it is 48 the whole power 3. ஸோ இது ரொம்ப சிம்பிளை பண்ணி 48 into 48 into 48 போட்டு பார்க்கலாம். அதுக்கு ஈஸியான மெத்தட் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம சப்ராக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் ஹையர் நம்பர்ஸை ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிற நம்பர்ஸ்னால் 50 தான். சரிங்களா? 50 மைனஸ் வாட் இஸ் தட் இஸ் 50யோட எது மைனஸ் பண்ணால் 42 வரைக்கும்னா 50 மைனஸ் 2ன்னு வரும். 50 மைனஸ் 2 ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். அதுதான் வந்து 48 கியூப் அப்படின்னு எழுதிக்கலாம். சாரி கியூப் இங்கே. ஸோ 50 மைனஸ் 2 த ஹோல் கியூப். ஸோ அப்போ இங்கே நம்ம 50யை நம்ம ஏன்னு எடுத்துக்குவோம், இந்த 2வை நம்ம பின்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம எழுத போகிற ஃபார்முலானது ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் தான், இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அதாவது இந்த ஐடென்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஒவ்வொருத்தையும் நம்ம அந்த ஐடென்டி எழுதுறோன்னா நீங்கள் எழுதணும். சரிங்களா? எக்ஸாம் டைம்லையும் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். அப்போ இது என்ன ஆகுன்னா அப்படி சரி 50 மைனஸ் 2 த ஹோல் கியூப் தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கே 50 போட்டுக்கிறேன். 50 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ என்னது 50. ஸோ 50 ஸ்கொயர் இன்ட்டு பியோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் 3 இன்ட்டு 50 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 2 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன வேல்யூ வரும்னா வச்சு ஈக்குவல் டு 50ன்னா நான் என்ன செயல்படுத்திருக்கேன் அவனுக்கு 5 3 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 0 0 0 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 5 5 சார் 25 நமக்கு தெரியும். ஸோ 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5. ஸோ 5 5 சார் 25 இன்ட்டு 5. ஸோ அது வந்து 125 நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து 1 2 5 இது கியூபுக்குனால 3 zeros 1 2 3 மைனஸ். ஸோ 3 இன்ட்டு ஸோ 5 5 சார் 25. ஸோ 25 போட்டுக்கிறேன். இங்கே ஸ்கொயருக்குனால 2 zeros கொடுக்காம அப்புறம் 2 இந்த மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ்ஸு இங்கே என்ன பண்ணணும் 3 இன்ட்டு 50 இன்ட்டு 2 ஸ்கொயர்ன்றது இன்ட்டு 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 கியூப்னா. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 2 சார் 4 4 2 சார் இது 8 ஆயிடுச்சு. ஸோ அப்போ இது வந்து நம்ம 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது கண்டிப்பாக நமக்கு வந்து ஈக்குவேஷன் வராது, ஒரு ஆன்சராக வரணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ 1 2 5 0 0 0 மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுவாங்க 3
3 2s are 6. ஸோ 25 into 6 பண்ணிங்கன்னா 6 5s are 30. ஸோ 3 0 6 2s are 12 13 14 15. ஸோ இங்கே 150 வந்துச்சு. 6 2s are 12 13 14 15. ஸோ 150 வந்துச்சு. ஸோ இங்கே 115 நம்ம எழுதிக்கிறோம். அதாவது இந்த நம்பர் 25யும் 3யும் 2 மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணிக்கேன். இந்த 2 ஜீரோஸ் நான் எழுதலை, அந்த 2 ஜீரோஸ் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். ப்ளஸ்ஸு 3 4s are 12. ஸோ இட் இஸ் வாட் 3 4s are 12. அப்புறம் இன்ட்டு 5 நம்ம பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா ஸோ 2 5s are 10. வாட் இஸ் இஸ் 5 1s are 5. ஸோ இட் இஸ் 6. ஸோ அப்புறம் 60. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணது என்னது 3 into 5 into 4 மட்டும் தான் பண்ணிக்கோம். இந்த ஜீரோ எக்ஸ்ட்ராவை நம்ம கேரி பண்ணிக்கிறோம். ப்ளஸ்ஸு சாரி இங்கே மைனஸ். ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இந்த கடைசி இருக்க 8 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து அடிஷனும் பண்ணணும், சப்ராக்ஷனும் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஸோ இதில் என்னென்ன பண்ணுறீங்கன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 5 0 0 0 3 ஜீரோஸ் தான் இருக்குது. ப்ளஸ்ஸு 600 நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 0 0, இங்கே 6 இருக்குது, இங்கே 5 அப்படியே வந்துடும், 2 வரும் 1. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சப்ராக்ஷனில் தான் இருக்குது. அதாவது 1500ம் சாரி 15,000ம் இந்த 8ம் ரெண்டு சப்ராக்ஷனில் தான் இருக்குது. இது சப்ராக்ட் பண்ணியும் எழுதலாம். இதில் இது மொத்தமாக இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 15,000 ப்ளஸ் 8 பண்ணிங்கன்னா இது என்ன ஆகுது 15,008 ஆயிரும். அப்போ இதோட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் ப்ளஸ் சப்ராக்ஷன் வந்து சப்ராக்ஷன் தான். ஸோ அப்போ இது என்ன ஆகுன்னா இப்போ 15008 எப்போ நான் சொல்லியிருக்கேன் பின்னாடி ஆரம்பிங்க 8 0 0 வாட் இஸ் 1 5. சரிங்களா? இது ரெண்டையும் இப்போ சப்ராக்ட் பண்ணணும் நம்ம கண்டிப்பாக, ஏன்னா நடுவில் சப்ராக்ஷன் சைன் இருக்கும். சரிங்களா? சப்ராக்ஷன் பண்ணுங்கள், ஆட் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிரும் ஆன்சர். ஸோ இதில் நம்ம சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்ணால் என்ன பண்ணணும், மேலே 0 தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும், இங்கேருந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் இட் இஸ் 5 ஆயிரும். ஸோ அப்போ இங்கே கேரி பண்ணிங்கன்னா இங்கே வந்து 10 ஆயிரும். திருப்பி இதுலேருந்து கேரி பண்ணிங்கன்னா இது 9 ஆயிரும். ஸோ இது வந்து 10 ஆயிரும். ஸோ 10 minus 8 is equal to 2. 9 minus 0 is 9. 5 minus 0 is 5. 5 minus 5 is 0. இங்கே வந்து 2 minus 1 is 1. 1 வந்து அப்படியே கீழே இதாயிரும், கேரன் ஆயிரும். ஸோ 110592. ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம 48 கியூபை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் நம்மளோட ஆன்சர். இதுக்கு நம்ம எப்போதும் நம்ம செக் பண்ணி பார்ப்போமா கால்குலேட்டரில். ஸோ 48 கியூப் கரெக்டாக. ஸோ இட் இஸ் 48 into 48 into 48 இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110592 வரும். ஸோ நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பேங்க் எக்ஸாம்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வி ஹவ் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த 48 கியூப். ஸோ வி ஹவ் ஃபினிஷ் த 4th subdivision. Okay. Now we go for your what is that is the last subdivision of this third question, that is 97xy the whole cube. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு சாரி இது வந்து 5th subdivision. ஓகே, ஸோ இது வந்து நம்ம என்ன எழுதணும்னா 97xy the whole cube. அதாவது xyன்றது ஒரு டேர்ம் சார். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு 97 சொல்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ இது நல்லா கரெக்டாக எழுத தெரியணும். நம்ம 48 50 minus 2 the whole cubeன்னு எழுதணும். ஏன்னா இங்கே xy எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே xyன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதனால் நம்ம ரெண்டு விதமாக எழுதணும். ரெண்டையுமே நம்ம எழுதணும். ஸோ இதை நம்ம 100 minus 3ன்னு எழுதிக்கலாம். 100 minus 3 வந்து 97 தெரியும். ஆனால் xyன்றது காமனாக இருக்குது ரெண்டுக்குமே. அப்போ 100xy minus 3xy அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஸோ 100 minus 3 வந்து 97. இந்த xy அப்படியே தான் வந்து. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு டேர்ம்ஸ்லையும் நம்ம xyயும் எழுதணும். ஓகேவா? த ஹோல் கியூப். ஸோ இப்போ முதல் நம்ம இதை எழுத கரெக்டாக தெரியணும்.
தெரிஞ்சுச்சுன்னா இந்த இடத்துல எக்ஸ்ஒய் நம்ம எழுதலைன்னா மொத்த சம் தப்பாயிடும். ஸோ அந்த ரெண்டு பக்கமும் எக்ஸ்ஒய் எழுதிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எப்போ போல நம்ம என்னன்னா இதை நம்ம ஏன்னு எடுத்துப்போம் இந்த டேர்மை. ஸோ திஸ் ஒன் இஸ் கால்ட் அஸ் ஏ அண்ட் திஸ் ஒன் டேர்ம் இஸ் கால்ட் அஸ் வாட் இஸ் தட் இஸ் இட் இஸ் பி. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். ஸோ நான் எப்போ போல் எழுதிக்கிறேன். ஸோ இட் இஸ் a minus b the whole cube is equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இது ஃபுல்லாகவே டெரைவ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஹியர் 100xy minus 3xy the whole cube is equal to. இப்போ இங்கே ஏ டேர்ம் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா வாட் இஸ் இட் is 100xy into. So 100xy the whole cube minus 3 into what is it is 100xy the whole square. b term நமக்கு என்ன தெரியும்? அது 3xy. So 3xy அடுத்து என்னது plus 3 into a term என்னது 100xy. So it is 100xy into b square என்றது 3xy. So 3xy the whole square minus 3xy the whole power 3 the last b cube term. So தனித்தனியாக பிரிச்சு எழுத போகிறோம் இப்போ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இது 100 கியூப் ஆயிரும். 100 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் தனித்தனியாக நம்ம போட்டுக்கணும் கியூபை மைனஸ் 3 இன்ட்டு வாட் இஸ் தட் இஸ் 100 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து என்னது 3xy அப்படியே இருக்கணும் ப்ளஸ் 3 இன்ட்டு 100xy அப்படியே எழுதணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே கொண்டு போகணும். ஸோ இட் இஸ் 3 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். கீழே என்ன ஆகும்? மைனஸ் 3 கியூப் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஆயிரும். ஸோ இது மாதிரி நம்ம எழுதும் போது அது வாட் இஸ் இட் இஸ் நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா 100 கியூப்ன்றது இருக்குன்னா ஸோ இப்போ எப்படி எழுதலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1 0 0. ஸோ ஒரு பேரு கியூப் இருக்கனால 3 பேர் எழுதணும். ஸோ இது எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஓகேவா மைனஸ் வாட் இஸ் தட் இஸ் 3 இன்ட்டு இது 100 ஸ்கொயர் போட்டுக்கோம். ஸோ 100 ஸ்கொயர்னா என்னது? அது வந்து நம்ம 1 ஒரு பேரு 2 பேர் எழுதணும். ஸோ 10,000 ஆயிரும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இன்ட்டு 3xy ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு 100xyன்றதை 100xyன்னு எழுதிக்கலாம். ஸோ 100xy இன்ட்டு 3 ஸ்கொயர்ன்றது 9 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். கடைசி டேர்ம் என்னது? லாஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ் 3 கியூப்ன்றது என்ன சார்? these are 9, these are 27. So 27 x power 3 y power 3 ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது ஈக்குவேஷனை இன்னும் நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணோம்னா இதில் நான் மேலே எழுதுகிறேன். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் ஈக்குவேஷனாக வந்துச்சு. இதை நம்ம வந்து இன்னமும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேர்ம்லேருந்து எழுதுகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன ஆகுதுன்னா 1 0 0 0 0 0 0 எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஓகேவா மைனஸு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா 3 இன்ட்டு 3 3 இன்ட்டு 3 வந்து 9. ஸோ அது என்ன ஆகுதுன்னா விச் இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் 9 9 1 சார் இங்கே ஒரு 1 இருக்குது. ஸோ 9 1 சார் 9. ஸோ 9 இந்த ஜீரோஸை போய் கேல்குலேட் பண்ணிக்கும் 0 0 0 0. ஸோ இது வந்து மீதி இருக்க டேர்ம் வந்து என்னது? எக்ஸ் பவர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நல்லா பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ இங்கே பவர் வந்து 2 இங்கே பவர் வந்து 1 இங்கேயும் பவர் 2 இங்கேயும் பவர் 1. ஸோ அப்போ ரெண்டு பவரையும் பேஸ் ரெண்டும் சேம் ஆக்கும்போது பவர் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஆயிரும். சரிங்களா? 2 + 1 2 + 1 ஆயிரும். ஸோ அப்போ என்ன டேர்ம் இங்கே வந்துருச்சுன்னா எக்ஸ் கியூப் ஒய் கியூப் ஓகேவா ப்ளஸ்ஸு இங்கே என்ன ஆகுதுன்னா வாட் இஸ் தட் இஸ் 9 3s are 27. ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னா 27. ஸோ 00
ஸோ 2 ஜீரோஸ் தான் இருக்குங்க. அடுத்து வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் பவர் 3 இப்போ தான் பார்த்தோம் நம்ம. ஸோ இதுவும் வந்து நமக்கு எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 3 ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து என்னது, வாட் இஸ் தட் இஸ் மைனஸ் 27 எக்ஸ் கியூப் ஒய் கியூப். ஸோ மைனஸ் 27 எக்ஸ் கியூபு ஒய் கியூப் ஆயிடுச்சு. எல்லா டேர்மும் பாருங்களேன், இதில் வந்து எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் கியூப் ஒய் கியூப் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் கியூப் இருக்கும். அப்போ இது எல்லாமே நமக்கு ஒரே டேர்ம்ஸ் தான். ஸோ இது நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம அடிஷன் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம அடிஷன் பண்ணணும். அடிஷன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ணுறோம்னா எப்படி பண்ணணும், which is equal to, அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த வாட் இட் இஸ் இந்த 10 லேக்கையும் 10 லேக் ப்ளஸ் 2700. ஸோ அப்போ இங்கே நம்ம தனியாக இங்கே பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் 1 0 0 0 0 0 0. மொத்தம் 6 ஜீரோஸா, 6 ஜீரோஸு. கீழே வந்து 2 7 0 0. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0 + 0 is 0, 0 + 0 is 0, 7 + 0 is 7 here. ஸோ இந்த 2வும் இந்த 2வும் சாரி 2 + 0 is 2. ஸோ அடுத்து வந்து இன்னொரு 0 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டேர்மும் முடிச்சிட்டோம் நம்ம. அதாவது இந்த டேர்மையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த டேர்மையும் நம்ம வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ இட் இஸ் 9 0 0 0 0. ஸோ 4 ஜீரோஸு ப்ளஸ் 27. இதனால சப்ராக்ஷன் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு தான் அதை இந்த வேல்யூவோட நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சரு? இட் இஸ் 9 0 0 2 7 வரும். ஸோ இதோட சப்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போ நான் சொல்லியிருக்கேன், பின்னாடி எழுதுங்க. 7 2 0 0 ஹியர் இட் இஸ் 9 அப்படின்னா. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம கேரி ஆன் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணுவோம். ஸோ இட் இஸ் 6 ஹியர். ஸோ இங்கே வந்து 10 வரும். இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணிடுவோம். அப்போ அது 9 தான் இருக்கும். ஸோ 9 இங்கே 10. ஸோ 10 - 7 is 3 here. 9 - 2 is 7 here. ஸோ இங்கே வந்து 6 தான் இருக்குது. 6 - 0 is 6 here. அடுத்து 2 - 0 வந்து 2 தான். அது 100 - 9 போடுறதுல திருப்பி நம்ம 100 - 9 போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 91 வரும் ஆன்சரு. இல்லைன்னா நீங்கள் கேரி ஆன் பண்ணிக்கலாம், என்ன ப்ராப்ளம். ஸோ இங்கே கேரி ஆன் பண்ணிங்கன்னா இங்கேருந்து கடை வாங்குகிறோம். அப்போ இது 0 ஆயிரும். ஸோ இது வந்து 10 ஆயிரும். இங்கேருந்து ஒன்று கேரி ஆன் இங்கே பண்ணோம்னா இது 9 ஆயிரும். ஸோ இது 10 ஆயிரும். ஸோ 10 - 9 வந்து 1 ஆயிரும். ஸோ இதை வந்து 9 அப்படியே கீழே ப்ளஸ் ஆயிரும். ஸோ இட் இஸ் 912673. ஸோ அப்போ மொத்தமாக நம்மளோட ஆன்சர் என்னாச்சுன்னா 912673 அப்படிதான் ஆன்சர் வருது. ஆனால் இதில் நம்ம என்ன எழுதணும்னா வாட் இஸ் தட் இஸ் எக்ஸ் கியூபு ஒய் கியூபும் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? இதனால் இது எல்லாத்துக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ 912673 எக்ஸ் கியூப் ஒய் கியூப். இது நம்ம எதுக்கு கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போமா? 97 கியூப் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ 97 × 97 × 97 is equal to 912673 வருதா? இந்த எக்ஸ் கியூபும் ஒய் கியூபும் நம்ம கோஎஃபிஷியன்ட்டு, அதனால் நம்ம அதையும் நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் தேர்ட் சம் சப்டிஷனோட ஆன்சர். ஓகேவா? ஸோ வி ஹவ் ஃபினிஷ் த தேர்ட் சம் ஃபுல்லி. ஓகே. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. a - b the whole cube னா a + b the whole cube னா. ஓகேவா? So now we go for the fourth sum. Now we go for the exercise 4.3, the fourth sum. The fourth sum பார்த்தீங்கன்னா simplify p - 2 into p + 1 into p - 4 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது டேரெக்டாகவே. x + a into x + b into x + 3 is equal to x cube plus a plus b plus c the whole square plus ab plus bc plus ca into x plus abc. ஸோ இந்த ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணியும் செய்யலாம். இதில் நடுவில் நம்ம நெகட்டிவ் டேர்ம்ஸ் வருது. அப்படி இருந்தாலும்
நான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஒரு மெத்தட் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி சரி, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்புறம் கிடைக்கிற ஆன்சரை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். சரி, நமக்கு ஐடென்டியே தேவையில்லாமல் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தட் இஸ் p minus 2 into வாட் இஸ் தட் இஸ் p plus 1 into p minus 4 கொடுத்துருக்காங்க கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த p minus 2யும் p plus 1ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த p minus 4 அப்படியே கிராஜுவலாக வச்சுருப்போம், கடைசியாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் எந்த ரெண்டுமே இல்லாமல் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டேர்ம் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் செகண்ட் டேர்ம் இப்படிதான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மொதல் டேர்ம் வந்து நான் ஸ்கொயர் ப்ராக்கெட் எழுதிக்கிறேன். ஸோ p இன்ட்டு p இஸ் p ஸ்கொயர். ஸோ p இன்ட்டு p இஸ் p ஸ்கொயர். அடுத்து p இன்ட்டு 1, அப்போ இது 1p அப்படின்றதெல்லாம் வெறும் பின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது -2 இன்ட்டு p. இது செகண்ட் டேர்மோட ஃபஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -2 இன்ட்டு p இஸ் -2p ஆயிரும். அடுத்து வந்து -2 இன்ட்டு 1 வந்து வாட் இஸ் தட் இஸ் -2 ஆயிரும். ஓகேவா? அப்போ மீதி இருக்குது, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம், மீதி இருக்குது p minus 4 அப்படியே இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இதை முதல்ல சால்வ் பண்ணிக்குவோம். இது எந்த ஐடென்டிட்டியுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணுறது. சரிங்களா? இதில் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, இது p ஸ்கொயர். ஸோ p minus 2p, அதாவது இங்கே 1p இருக்குது. ஸோ 1 minus 2, ஸ்மாலர் நம்பர் பை மைனஸ் பிக்கர் நம்பர், அது நெகட்டிவ் நம்பர் தான். சரிங்களா? 1 minus 2ன்றது என்னது? -1p ஆயிரும். -1p இன்ட்டு -2. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம பண்ணிட்டோம். இது ரெண்டும் பண்ணும்போது நமக்கு 1pன்னு கிடைக்குது. சரிங்களா? இன்ட்டு p minus 4. ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாகவே ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. ஸோ விச் இம்ப்ளைஸ் இது சின்ன பேக்கெட் எழுதிக்கும், p ஸ்கொயர் மைனஸ் p minus 2 இன்ட்டு p minus 4. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு? ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட இந்த செகண்ட் டேர்ம் இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வாட் இஸ் தட் இஸ் ஸோ p ஸ்கொயர் இன்ட்டு p. ஸோ அப்போ இந்த p ஸ்கொயர் இன்ட்டு p. ஸோ p ஸ்கொயர் இன்ட்டு p என்ன ஆகும்? p பவர் 3 ஆயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி p ஸ்கொயர் இன்ட்டு -4, அப்போ இது -4p ஸ்கொயர் ஆயிரும். அடுத்த டேர்ம் என்னது? -p இன்ட்டு p. ஸோ இந்த டேர்ம், இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம்லேருந்து இந்த ஃபஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் தான். ஸோ மைனஸ் இங்கே எழுதிக்கிறோம். p இன்ட்டு p இஸ் p ஸ்கொயர். ஓகேவா? அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த செகண்ட் டேர்மையும் இதில் இருக்க செகண்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். p இன்ட்டு 4 வந்து 4p ஆயிரும். ஓகேவா? அடுத்த டேர்ம் என்னது? இந்த லாஸ்ட் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, 2 இருக்குது. ஸோ இந்த -2 இன்ட்டு p, அப்புறம் -2 இன்ட்டு -4 இப்படியும் பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து இது மைனஸ் ஆயிரும். ஸோ 2 இன்ட்டு p வந்து அது 2p ஆயிரும். அடுத்து வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பண்ண போகிறோம், செகண்ட் டேர்மோட பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 2 4s ஆர், அது வந்து 8 ஆயிரும், +8. ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த p ஸ்கொயரும் லைக் டேர்ம்ஸு, அதே மாதிரி பியும் லைக் டேர்ம்ஸ். அதாவது நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். ஸோ வச்சும் ப்ரைஸ் p கியூப் வேறு p கியூப் எதாவது இருக்கா? இல்லை. அப்போ நம்ம டேரெக்டாகவே அதை p கியூப்னு எழுதிக்கும். ஸோ அங்கே பாருங்கள், p ஸ்கொயருக்கு முன்னாடி இங்கே -4 இருக்குது, இங்கே வந்து முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா இங்கே -1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ -4 + -1 இஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸ் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் ப்ளஸ் ஆகும். சரிங்களா? ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து மைனஸு, 4 + 1 வந்து 5 ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் -5p ஸ்கொயர். அடுத்தது இந்த ரெண்டு லைக் டேர்ம்ஸ், +4p -2p. ஸோ அப்போ 4 -2 எடுத்துக்கோங்க. 4 - 2 வந்து என்னது? 2 தான். ஸோ இது +2pன்னு எழுதிக்கிறேன், +8. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். தட் இஸ் p - 2 இன்ட்டு p + 1 இன்ட்டு p - 4 வந்து p பவர் 3. இங்கே p பவர் 3 வர்றதுன்னு அப்படின்னா இங்கேயே நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் p இன்ட்டு p கண்டிப்பாக p கியூப் வரும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ p கியூப் -5p ஸ்கொயர் +2p +8. இதுதான் உங்களோட 4th சம்மோட ஆன்சரு. இது நம்ம ஐடென்டிட்டி இல்லாமல் நம்ம அதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஈஸியான மெத்தட் இருக்கும். ஓகே, now we go for your
எக்ஸசைஸ் 3.3ல நம்ம ஃபிஃப்த் சம் போவோம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி கியூப் whose side is x plus 1 centimeter. இங்கே ஒரு டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் தி கியூப்? ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூப்னா நமக்கு தெரியும். கியூப்னா இந்த மாதிரி கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படித்தோம். கியூப் ஹேஸ் 6 ஃபேஸஸ் அப்படி எல்லாமே தெரியும். ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூப் இந்த சைடு லென்த் வந்து எஸ்ஸாக இருக்கும்போது, அது ஒரு சைடோட லென்த் வந்து எஸ்ஸாக இருக்கும்போது, சரிங்களா? அப்போ கியூப்னா அது வந்து ஒரு எல்லா சைடும் ஸ்கொயர் மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ அதோட வால்யூம் வந்து நம்ம இதில் கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சைடு இருக்கிறத இந்த நம்ம கியூப் பண்ணிட்டோம்னா அது எல்லாமே இந்த வால்யூம் ஆஃப் தி கியூப்னு சொல்லுவாங்க. வால்யூம்னா எவ்வளோ தூரம் அந்த உள்ள அளவுகோல் இருக்குது. இப்போ இதில் கியூப்ல தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் தண்ணி ஊற்ற முடியும் அப்படின்னா வால்யூம் எவ்வளோ கண்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா வால்யூம்னு சொல்லுவாங்க ஃபிசிக்ஸில். ஸோ இதில் வந்து நம்ம ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி கியூப் whose side is x plus 1 centimeter. ஸோ இந்த கியூபை நான் எடுத்துக்கிறேன். இந்த கியூப் எடுத்துட்டு இந்த சைடு நான் வந்து இதை வந்து நான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எடுத்துக்கிறேன்னா அப்போ இங்கேயும் வந்து அது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக தான் இருக்கும். அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ப்ளஸ் ஒன்னாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இதோட ஃபார்முலா என்ன ஆயிரும்னா நமக்கு அது எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப் தான் நம்மளோட வால்யூமாக இருக்கும், சரிங்களா? ஒரு சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்னொரு சைடு இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப் நம்ம பண்ணிட்டோம்னா அதுதான் நம்மளோட வால்யூம் ஆஃப் தி கியூபாக இருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம என்ன எழுதிடலாம்னா ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப்னு எழுதிடலாம். ஸோ இவ்வளோ ஈஸியாக சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும், சரிங்களா? ஸோ அப்போ இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா கண்டிப்பாக நம்ம என்ன வேணும், எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப்னா நடுவில் ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஐடென்டிட்டி என்னது, அது வந்து a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏ கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்குது, சரிங்களா? அதனால அந்த a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணனால நான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம கொடுக்க போகிறது என்னது, இது எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் கியூப். அப்போ அந்த எக்ஸ் டேர்மை நம்ம ஏன்னு எடுத்துப்போம், இந்த ஒன் டேர்மை நம்ம பின்னு எடுத்துப்போம். அப்போ ஏவோட வேல்யூ வந்து எக்ஸு. இப்போ எங்கெல்லாம் ஏ வருதோ அதை நம்ம எக்ஸு எழுதிக்குவோம், எங்கெல்லாம் பி வருதோ அங்கே ஒன்றுன்னு எழுதிக்குவோம். ஓகே, ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ஆயிடுச்சு ப்ளஸ் 3 இன்ட்டு இது எக்ஸ் டேர்மு பி ஸ்கொயர்ன்றது நம்ம ஒன் ஸ்கொயர் எழுதிக்கலாம் ப்ளஸ்ஸு பி கியூபை நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் 1 கியூப் அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ தான் எக்ஸ்ட்ரா எழுதுவோம். ஸோ இட் இஸ் எக்ஸ் கியூப் ஆயிரும் ப்ளஸ்ஸு 3x square into 1. Anything into 1 is anything only. So 3x square plus 3x 1 square என்றது 1 தான். அப்போ வெறும் 3x மட்டும் தான் அங்கே இருக்கும். ஸோ 3x into 1 வந்து 3x plus 1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட வால்யூம் ஆஃப் தி கியூப். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் தி கியூப்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் தி கியூப் நம்ம எழுதலாம். அதை நான் அல்ஜிப்ரா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம காட்டணும், சரிங்களா? So we have finished the question. Now we go for exercise 3.3. What is the sixth sum? Find the volume of the cuboid கேட்டிருக்காங்க. ஸோ கியூபாய்ட்னா நமக்கு என்ன தெரியும்னா வாட் இஸ் கியூப்னா எல்லா சைட்ஸுமே ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ கியூபாய்ட்னா எல்லா சைட்ஸுமே வந்து வாட் இஸ் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு நான் தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா வாட் இஸ் இது லென்த்து, இது விட்த்து, இது ஹைட்டு. ஸோ அதோட வால்யூம் எப்படி இருக்குன்னா லென்த்து இன்ட்டு விட்த்து இன்ட்டு ஹைட்டு, சரிங்களா? லென்த் இன்ட்டு விட்த் இன்ட்டு ஹைட். ஸோ எல்ன்றது லென்த்து, டபிள்யூன்றது விட்த்துன்னு போடுவோம், அகலம் எவ்வளோ இன்ட்டு ஹைட் எவ்வளோ ஹச்ன்னு போடுவோம், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு, சரிங்களா? இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க இது எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, நம்ம மூணு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த வால்யூம் கிடச்சிடும். ஸோ இது மூணுமே ஒரு நம்ம சப்போஸ் இதை நம்ம லென்த்துன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம விட்த்துன்னு எடுத்துப்போம், இதை ஹைட்டுன்னு எடுத்துப்போம், சரிங்களா? ஸோ லென்த் இன்ட்டு விட்த் இன்ட்டு ஹைட் வந்து உங்களோட வால்யூம்னு சொல்லுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட்னே போடுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூபாய்டு வந்து என்னதுன்னா வாட் இஸ் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு length into width into height. So what is length into width into height. So நம்ம length அங்கே எடுத்துக்கிறது வந்து what is x plus 2, இது x minus 1, இது x minus 3.
ஸோ இப்போ 2 3 மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு போதும். ஸோ இது மட்டும் காட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுக்கு நீங்கள் ஐடென்டி யூஸ் பண்ணலையும் செய்யலாம். இல்லை ஐடென்டி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மை மட்டும், அதாவது இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிடைக்கிற ஆன்சரை சிம்பிளை பண்ணிவிட்டு கடைசி இந்த டேர்மில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னென்ன கண்டுபிடிக்குமா? ஸோ வாட் இஸ் தட் இஸ் x plus 2 into x minus 1 into x minus 3. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும்னா x into x நம்ம பண்ணணும். அடுத்து x into minus 1 ஒன்றா பண்ணுவோம். ஸோ x into x வந்து x ஸ்கொயர். ஓகேங்களா? இதில் ஸ்கொயர் பக்கெட் பெருசாக போடும். x ஸ்கொயர் x into minus 1. ஸோ இட் இஸ் மைனஸ் x ஆயிரும். அடுத்தது என்னென்னா 2 into x, that is plus 2x. அடுத்து 2 into minus 1, that is minus 2. ஓகேவா? இப்போ மீதி டேர்ம் என்னதுக்கு x minus 3 அப்படியே இருக்கு. முதல்ல சிம்பிளை பண்ணிக்கோங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 டேர்ம்ஸ் இருக்குது. மைனஸ் x இருக்குது, ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா 2 மைனஸ் இங்கே ஒன்றுமே இல்லைன்னா இப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 2 minus 1 வந்து 1. ஸோ இது வந்து ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வச்சு இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் வச்சு இந்த 3யை மல்டிப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த எக்ஸை வச்சு என்ன பண்ணுவோம்? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ். அப்போ என்ன ஆகும்னா எக்ஸ் பவர் 3 ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 3. அப்போ இது மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அது வந்து ரெண்டுமே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ இது ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் ஆயிடுச்சு. அடுத்தது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 3, அது மைனஸ் 3x ஆயிடுச்சு. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ், இந்த டேர்ம் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸு. அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ வரும்? தட் இஸ் மைனஸ் 2x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், அது ப்ளஸ் ஆயிரும். 2 3s அது 6 ஆயிரும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் 3x இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 3x இருக்குது, இங்கே மைனஸ் 2x இருக்குது. அப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் சொல்லுவோம். இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ். ஆனால் எக்ஸ் டேர்மில் இத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, ஸ்கொயரில் இத்தனை டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் கியூப்னு ஏதாவது இருக்கா, வேறு இருக்கா? இல்லை. இப்போ டேரெக்டாக நம்ம எக்ஸ் கியூப்னு எழுதிடுவோம். இங்கே பார்த்துங்க, இங்கே மைனஸ் 3, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ 1 மைனஸ் 3 வந்து என்னது? ஸோ பிக்கர் ஸ்மால் நம்பர். ஸோ 1 மைனஸ் 3 வந்து 2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இட் இஸ் 2x ஸ்கொயர். அடுத்து வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இங்கே அடிஷன் தான் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 2 இஸ் 5 ஆயிரும் எக்ஸு. இது மீதுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் 6 தான். ஸோ ப்ளஸ் 6 தான் உங்களோட ஆன்சர். ஸோ இதுதான் வந்து உங்களோட வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 தான் உங்களோட சிஸ்டமோட ஆன்சர். ஓகே. ஸோ now we go for your exercise 3.3, the 7th sum, 8, 9, 10, 11 are objective type questions. Okay. ஸோ இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் if x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் equal to 16 and x plus y is equal to 8, then x minus y வேல்யூ என்னன்னு கேட்டுக்காங்க. சரிங்களா? நம்ம ஐடென்டி நமக்கு தெரியும். வாட் இஸ் தட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் equal to வாட் இஸ் தட் இஸ் a plus b into a minus bன்னு தெரியும். இதே நம்ம எக்ஸ்க்கு நம்ம மாற்றி எழுதிட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் equal to, அப்போ எக்ஸ்க்கு மாற்றணும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனால மாற்றிட்டோம். என்ன கொடுத்துருக்காங்க? நாங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸ் மைனஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அது 16 கொடுத்துருக்காங்க, 16. ஸோ இது 16 இஸ் ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்ன பண்ணணும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு கொடுத்துட்டாங்க அங்கே, இட் இஸ் 8. ஸோ 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். இது உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. நம்ம இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஃபுல்லாகவே வேணும். சரிங்களா? அப்போ இந்த 8-ஐ நம்ம கீழே கொண்டு போயிடணும். சரிங்களா? ஒவ்வொரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் இஸ் 16/8 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். இருந்துச்சா? இப்போ இந்த வேலையை நம்ம கண்டுபிடிக்கணும் வேல்யூ. இப்போ இங்கே டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். ஸோ நமக்கு தெரியும் 8 2s are 16. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒயோட வேல்யூ ஆன்சர் என்னதுன்னா அது 2. சரிங்களா? அப்போ அந்த ஆப்ஷன் என்னதுன்னா அது சி தான். சி தான் நம்மளோட ஆன்சர், 2 தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா?
Now we go for the next subdivision here. Now we go for your 8th sum. The 8th sum பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. That is a plus b, okay, a plus b into a cube minus b cube the whole divided by what is that is a square minus b square கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த a square minus b square நம்ம ஃபார்முலா தெரியும். That is a plus b into a minus b எழுதிடலாம். ஆனால் இந்த a cube minus b cubeோட ஐடென்டிட்டி என்னன்னா a cube minus b cube is equal to a minus b into a square plus ab plus b square. ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஐடென்டிட்டி தான். இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம பிரித்து எழுத போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ இது என்ன ஆகுதுன்னா இது a plus b அப்படியே இருக்கட்டும். இந்த a cube minus b cube நம்ம பிரித்து எழுதுவோம். What is that is so a cube minus b cube is equal to what is that is a minus b into a square plus இந்த நடுவில் 2 வராது ab plus b square. இதுதான் வந்து நம்ம a cube minus b cube ஃபார்முலா டிவைடட் பை இதில் a square minus b square நம்ம எழுதிடலாம். What is that is it is a plus b into a minus b. ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா a plus b a plus b கேன்சல் ஆகிடும், a minus b a minus b கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்க நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் தான் நம்மளோட இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதை எந்த சப்டிஷனில் இருக்குன்னு பாருங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ இது வந்து நம்ம b ஆப்ஷன் தான். ஸோ b ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதே நான் வச்சுக்கோங்க, இதையும் ரெண்டு எழுதிக்கோங்க. a cube minus b cube is equal to a minus b into a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா? இது ஒரு முக்கியமான ஐடென்டிட்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன்றுனா 9th கொஸ்டின் p plus q into p ஸ்கொயர் மைனஸ் pq plus q ஸ்கொயர் is equal to what? ஸோ இதை நம்ம எழுத போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐடென்டிட்டி நம்ம பார்த்துக்குவோம். ஸோ ஐடென்டிட்டி என்னென்னா வாட் இஸ் தட் இஸ் a cube minus b cube தான் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள். ஸோ இதில் a cube plus b cube தான் என்னன்னா ஸோ இஸ் ஈக்குவல் டு a plus b into a ஸ்கொயர் மைனஸ் ab plus b ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இதில் a cube plus b cube is equal to a plus b into a ஸ்கொயர் மைனஸ் ab plus b ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்படியே சர்ச் பண்ணி பார்ப்போம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது p plus q into p ஸ்கொயர் மைனஸ் pq plus q ஸ்கொயர். இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஏக்கு பதிலாக p இருக்குது, பிக்கு பதிலாக q இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ டேரெக்டாக இதை எழுதிடலாம். வாட் இஸ் தட் இஸ் இது a கியூப் ப்ளஸ் b கியூப். அதை நம்ம என்ன எழுதலாம்னா a இங்கே என்ன எடுத்திருக்கோம் அது p. ஸோ இட் இஸ் p கியூப். ஸோ கீழே எழுதிக்கிறோன்னா இது p கியூப் ப்ளஸ் q கியூப் தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ p கியூப் ப்ளஸ் q கியூப்ன்றது நம்ம a ஆப்ஷன் தான். ஸோ a ஆப்ஷன் நான் டெக் பண்ணிக்கிறேன். ஓகே, now we go for the what is that is 10th sum. Now we go for a 10th sum now. 10th sum what they given here is it is a minus b is equal to 3 and what is that is ab is equal to 5, then a cube minus b cube is equal to what? ஸோ எப்படி சார் இதை உடனே இந்த ஃபார்ம் எடுத்து போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் கேட்டுக்கிறது a cube minus b cube தான் கேட்டுக்கணும். இப்போ நம்ம ஐடென்டி போயிடுவோம். a cube minus b cube ஐடென்டி என்னன்னா a minus b into a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். சப்போஸ் இங்கே ப்ளஸ் வந்துச்சுன்னா இங்கே மைனஸ் வந்திருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ப்ளஸ்ஸே வந்திருக்கும். ஸோ இங்கே பரவாயில்ல. a cube minus b cube is equal to a minus b into a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ரெண்டு என்ன வச்சுக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கொடுத்துருக்கிறது என்னன்னா a minus b வந்து 3 கொடுத்துருக்காங்க. இதை டேரெக்டாக சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். இது 3 இதோட வேல்யூ. அடுத்து ஏபின்றது வேல்யூ என்னதுன்னா ab is equal to 5. அப்போ ab is equal to 5னா என்னது வாட் இஸ் தட் இஸ் ab is equal to 5. அப்போ எங்கே ab வருதோ அங்கே வந்து நம்ம வந்து அது 5ன்னு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா we go for the next identity. ஸோ இதில் போயிட்டு நம்ம a ப்ளஸ் பியை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த a கியூப் மைனஸ் b கியூப்க்கு இன்னொரு ஐடென்டிட்டி இருக்குது. வாட் இஸ் தட் இஸ் அது இதே ஐடென்டிட்டி தான் இதில் டெரைவ் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b த ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. சரிங்களா? இது ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இதே நம்ம நான் வச்சுக்கிறோம். ஸோ இதே வந்து இதோட டெரிவேஷன் தான் இதுன்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னன்னா a மைனஸ் b தெரியும். ஸோ இங்கே தனியாகவே எழுதிக்கிறேன். a கியூப் மைனஸ் b கியூப் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா நான் எடுத்துக்கிறேன்.
a minus b the whole cube plus 3ab into a minus b. இதுதான் ஃபார்முலா. ஸோ நமக்கு தெரியும், என்ன தெரியும்னா a minus b தெரியும். a minus b கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏபியும் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எங்கெல்லாம் a minus b வருதோ இங்கே 3ன்னு எழுதிக்குவோம். ஸோ 3 cube plus 3 into ab நமக்கு தெரியும், that is 5. 5 into a minus b நமக்கு தெரியும், that is 3. ஸோ 3 cube என்னது 3 into 3 into 3. ஸோ 3 into 3 into 3 is 3 3s are 9, 9 3s are 27 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இட் இஸ் 27 plus 5 3s are 15, 15 3s are 45. ஸோ 15 into 3. 5 3s are 15. What is that is 3 1s are 3, 4. So it is 45. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தட் இஸ் 45 plus 27. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 5 plus 7 is 12. ஸோ இங்கே ஒன்று வந்துருச்சு 4 5 6 7. ஸோ 72 தான் நம்மளோட ஆன்சர். 72 தான் நம்மளோட டி ஆன்சர். ஸோ டி ஆன்சர் தான் நம்ம டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? திருப்பியும் சொல்லிடுறேன், இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. a minus b into a square plus ab plus b square ஒரு ஃபார்முலா. இதோட இன்னொரு ஃபார்முலா வந்து a cube minus b cube is equal to a minus b the whole cube plus 3ab into a minus b. இந்த சம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம், ஆனால் இதில் ஆன்சர் வராது. டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் நம்ம a minus b கரெக்டாக அழகாக கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஏபியும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த இந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம எடுத்தோம்னா ஓகேங்களா. ரெண்டாவது எடுத்தோம்னா நம்ம வந்து சால்வ் பக்கம் கொஞ்சம் லேட் ஆகும், அதை வச்சு சால்வ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஸோ இது ஈஸி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ now we go for your exercise 3.3. the last sum a cube plus b cube is equal to a plus b the whole cube minus அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஐடென்டி தான் நம்ம கேட்குறாங்க நம்மள்ட்ட. சரிங்களா? ஸோ முதல் நம்ம தெரிஞ்சுக்குவோம், a cube plus b cube is equal to a plus b the whole cube minus 3ab into a plus b and a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square. ஸோ இது ரெண்டுமே வந்து அடிஷனோட ஐடென்டிட்டி. ஸோ இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு ஐடென்டி போட்டிருக்கேன். இது வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்டாக எழுதிக்குவோம். ஸோ அதே போல் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு ஏ மைனஸ் பி ஆயிடுச்சு. அது ஒரு ஐடென்டிட்டி. இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஒரே இதுதான், ஆனால் இதுக்கு இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இங்கே அவங்க கேட்ட கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப். அடுத்த ஒரு சப்ராக்ஷன் இருக்குது. அப்புறம் நமக்கு தேவையான ஆன்சர் எங்கே இருக்குன்னா 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ நம்ம ஐடென்டி நமக்கு கரெக்டாக தெரியணும். ஸோ இது வந்து ஒரு ஐடென்டியாக நம்ம கிளாஸ் ஒன்று எழுதிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ இப்போ 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏற்கனவே சப்ராக்ஷன் இருக்குது, அதனால் நம்ம அதை இந்த மெத்தட் எழுதுவேன்னா. ஸோ 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா அது இங்கே 3a மட்டும் தான் இருக்குது, 3abயும் வரணும். ஸோ 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ அப்போ நம்ம டி ஆன்சர் தான் நம்ம கரெக்டான ஆப்ஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த 4 ஐடென்டிட்டியும் சாரி இந்த 2 ஐடென்டிட்டியில் 2 ஆன்சர்ஸ் இருக்கும். இதையும் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதையும் நம்ம ஐடென்டிட்டியாகவே எழுதி நம்ம படித்து நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபியூச்சர் கிளாஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னா என்ன, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னா என்ன அப்படின்னு. ஸோ we have finished this exercise.